1.5 கோடி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். എടാ മാണിക്കം നിന്നെ തേടി പോലീസ് വന്നിട്ട് പോന്നു. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. விடாமுயற்சி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இட் வாஸ் லையிங் லோ. ஒரே ஒரு பாட்டு மொத்தத்தையும் அப்படியே புரட்டி போட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ரிதமிக்கான ஒரு பாட்டு சார். குத்து பாட்டு பண்ணல சார், ஸ்டைலிஷான ஒரு ரொமான்டிக் பாட்டை பண்ணிட்டாங்க பாருங்க. அங்கதான் அந்த பாட்டு வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டா மாறிச்சு. இந்தியன் 2 திரைப்படத்தில் மிகப்பெரிய பொருளாதார நட்டம் லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துக்கு ஏற்பட்டது உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்ட். இப்போ இந்தியன் 3 திரைப்படம் உங்களுக்கு வர வேண்டியிருக்கு. இது வரைக்கும் எடுத்த படம் இருக்குல்ல, இந்த இந்தியன் 3 படம் என்ன இருக்கு? சங்கரை கேட்டிருக்காங்க. சங்கர் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு படத்தை காட்ட மறுப்பதாக அவங்க தரப்புலேருந்து குற்றச்சாட்டு. கேம் சேஞ்சர்ன்ற ஒரு மாபெரும் வெற்றிக்கு பிறகு நான் உங்களுக்கு படம் காமிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்பணும், என்னோட படைப்பை நீங்க நம்பணும். அப்போ வந்து நீங்க வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போ எந்த படத்துக்கு ஹைப்பு கிளம்போ, எப்போ எந்த படத்துக்கு அந்த இருக்கிற ஹைப்பு குறையும் அப்படின்றத கணிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். விடாமுயற்சி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இட் வாஸ் லையிங் லோ. விடாமுயற்சி தாண்டி குட் பேட் அக்லி வரப்போகுதுன்னு அந்த படம் ஒரு பிரமாதமான கமர்ஷியலாக இருக்குது. விடாமுயற்சி பற்றி எல்லாமே கொஞ்சம் லோவாக இருந்தது. ஒரே ஒரு பாட்டு மொத்தத்தையும் அப்படியே புரட்டி போட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பாடல் வந்து அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படியே எகிர வச்சிருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. கண்டிப்பா சார். இன்ஃபேக்ட் எனக்கு நான் வந்து ட்வீட் போட்டேன், அனிருத் எல்லாம் அதை லைக் பண்ணலாம் இது பண்ணாரு. நான் வந்து எப்படி அஜித் சார் அண்ட் த்ரிஷா வச்சுக்கிட்டு அவங்க பண்ண போறாங்கன்னு பாருங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த அதாவது பாஸ்ட் இது வந்து ஃபிளாஷ்பேக்ல வர சாங் அது கிளியரா தெரியுது நம்மளுக்கு. அவ்வளோ யூத்ஃபுல்லா வந்து அஜித் சார் இருக்காரு. த்ரிஷாவும் இவ்வளோ அந்த பேரே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவ்வளோ ரிதமிக்கான ஒரு பாட்டு. எனக்கு வந்து அனிருத் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாவே நான் அவரை ட்வீட் பண்ணிட்டே இருப்பேன். ஆடியன்ஸுக்கும் அஜித் இது மாதிரி ஒரு இளமை தோட்டத்தில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாட்டு எப்போ பார்த்தாலும் ஒயிட் ஹேர்லயே இருந்தாரு. பேப்பர் லுக்லயே இருப்பாரு. எல்லாரும் டான்ஸ் வேற சார். எனக்கு கல்யாண் மாஸ்டர் அப்ரிஷியேட் பண்றோம் சார். உடம்புல நான் கையை உள்ள வச்சுட்டு அப்படி இப்படி பண்ணி அது ஒரு அழகான மூவ்மெண்ட் பண்ணிட்டாரு பாருங்களா. எனக்கு கல்யாணுக்கு அவருக்கு எப்பவும் ஒரு சிங்க் இருக்கு. அது என்னன்னா சார் குத்து பாட்டு பண்ணல சார், ஸ்டைலிஷான ஒரு ரொமான்டிக் பாட்டை பண்ணிட்டாங்க பாருங்க. அங்கதான் அந்த பாட்டு வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டா மாறிச்சு. இது வந்து மகிழ் திருமேனிக்கும் கல்யாண் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து இது அஜித் சாரை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். அவர் இளமையான ஒரு லுக்கு த்ரிஷாவோட சேர்ந்து வராரு. இந்த பாட்டு அவ்வளோ ரிதமிக்காவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. லிரிக்ஸ் எல்லாம் சார் பொண்டாட்டினோட முக்கியத்தை பத்தி அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு அறிவு. எனக்கு என் ஒய்ஃப்கிட்ட காமிச்சேன், அம்மா நானும் ஒன்று அப்படிதான் ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அதுல சொல்லியிருக்கு பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. அதெல்லாம் ரொம்ப ஜெனரல் மந்த்ரா. அதான் அதுல வந்து அழகா சொல்லியிருக்காரு. அறிவு சின்ன பையன் அவர் எழுதியிருக்காரு. அப்படி எல்லாமே பியூட்டிஃபுல்லா அமைச்சதோடு தான் இந்த பாட்டு இவ்வளவு பெரிய ஹிட். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த பாட்டுக்கு பிறகு அந்த ஹைப் இன்னும் பல மடங்கு கூடி இருக்கு. இந்த பொங்கல் வந்து விடாமுயற்சி பொங்கல் அண்ட் கண்டிப்பா லைக்காக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இந்த பொங்கலை முன்னிட்டு ஏதோ இந்த வருட எண்டில் இந்த பார்த்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை குவிக்குன்னு எதிர்பார்த்த பல படங்கள் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வெளியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல. சினிமாவே நம்ம சினிமாவுடைய போக்கே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னே தெரியல. ஒரு காலகட்டத்தில் நல்ல நல்ல படங்களை கொண்டாடுறாங்க, ஒரு காலகட்டத்தில் நல்ல நல்ல படங்களை அந்த அளவு கொண்டாடாம விட்டுறாங்க. மாணிக்கம் திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா திருமாணிக்கம்லாம் ஒரு அருமையான படம். நாமளே பேசணும் அந்த படத்தை எந்த அளவு கொண்டாடி இருக்கணும். ஆனால் அந்த அளவு கொண்டாட்டத்தை அந்த படத்துக்கு கிடைச்சதான்னா இல்லை அப்படின்றது நிஜமாவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது சார். அலங்கு கூட ஒரு நல்ல படம் சார். அலங்கு பார்த்தேன். அலங்கு படம் வந்து எப்படி நம்ம வந்து பிரபு சால்மன் படத்தை பார்த்து கொண்டாடும் பார்த்தீங்களா. அவரோட மைனாலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு மிகப்பெரிய லெவலில் உழைப்பை கொடுத்துருப்பாரு. இந்த சக்திவேல் வந்து அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இவ்வளோ பெருசாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க சார். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் என்னன்னா இந்த டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை உருவாக்கி இருப்பாங்க. ஆக்ஷன் பிளாக்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சேஸு, ஆக்ஷன் பிளாக்கு, கிராஃபிக்ஸு, டாகு, இப்படி பல விஷயங்கள் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. திருமாணிக்கம் பற்றி நம்ம மறுபடியும் சொல்லிட்டோம். உண்மையிலேயே ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சிறப்பான படம்.
உண்மையிலேயே அந்த அந்த படத்தில் சொல்ல வந்த கருத்தும் சரி, அதில் பர்ஃபார்மன்ஸ் சமுத்திரக்கனி சாரும் சரி, நந்தா பெரியசாமியும் பிரமாதப்படுத்திட்டாங்க. இப்போது ஒரு நல்ல படம் வந்து நான் இதை பற்றி பல முறை நான் பேசியிருக்கேன். ஒரு போகும்படும் தூரம் இல்லை, நந்தன், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து திரையரங்கில் பார்த்து ஆதரவு கொடுத்தா தான் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கே ப்ரொடியூசருக்கு தைரியம் வரும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பல தடவை நான் சொல்லியிருக்கோம். இப்போ இதே மாதிரி இப்போ நான் இன்னும் 2 படத்தை ஆட் பண்ணி சொல்ல போகிறேன். என்னன்னா இது ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அப்படியா பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் வருதா, இல்லை ஓடிடியில் பார்த்துக்கலான்ற எண்ணம் வருதா, என்னன்னே புரிய மாட்டேங்குது. அந்த மைண்ட் செட்டே புரியல. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் சண்டேயோட முடிஞ்சிடும். மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஆடியன்ஸே எல்லாமே நியூ இயர் மூடில் இருப்பாங்க. அது பிறகு 10ஆம் தேதி பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. இப்போ எப்படி இந்த படங்களுக்கு கலெக்ஷன் வரும்? ஒரு இதில் பார்க்கலாம் சார், திருமாணிக்கம் படத்தை வந்து சேட்டலைட் டிஜிட்டல் வந்து ஜி வாங்கிட்டாங்க. அட்லீஸ்ட் ஓரளவு அந்த தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீடு வந்துடும் நம்பிக்கை வைக்கிறார். அலங்கு இன்னும் அவங்க வந்து நம்பிக்கையில், படத்து மேலே இருக்கிற மாபெரும் நம்பிக்கையில் இன்னும் அது வந்து வியாபாரம் ஆகலை. அவங்க இன்னும் நம்பிக்கையோட இருக்காங்க இந்த படம் வித்துருன்னு. இப்போ ஆடியன்ஸாக எல்லாருமே உள்ளே வந்து இந்த மாதிரி படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணனா எப்படி ப்ரொடியூசர்ஸ்லாம் தப்பிப்பாங்க எனக்கு புரியல. இப்போ நல்ல நல்ல கதைகள் நம்மக்கிட்ட வரும்போது இந்த படங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அச்சம் வரும்ல, என்னடா இது இந்த படங்களே ஓடலைன்னா நம்ம படம் நல்லா வருமானே தெரியாது நம்மளுக்கு. நம்ம கதையோ நல்லா இருக்கும், அந்த கதை அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகுதான் தெரியாது. அது பிறகு அது ஓடலைன்னா அப்போ திருப்பி இதே மாதிரி சுச்சுவேஷன் நம்மளும் இருப்போமோ அப்படின்ற பயம் எல்லாருக்கும் வரும்ல. ஸோ ஆடியன்ஸ் எனக்கு ஒரே கோரிக்கை என்னென்னா, ஒரு நல்ல படம்னு டாக் வருது, ஊடகங்கள்லாம் பேசுகிறாங்க, பார்த்த படங்க சார், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வெளியில் வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே 2 படத்தையும் பயங்கர பாராட்டு. ஆமாம் ஆமாம், படம் நல்லா இருக்கு. யாரும் பேன் பண்ணல சார். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே பேன் பண்ணாங்கன்னு சொல்லி ஏதாவது கமெண்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணல. அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே அற்புதமான கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. செம்ம படம், ஃபேமிலியோட பார்க்கணும். அப்படி ஃபேமிலியோட பார்க்கணும் அவங்களாம் கொண்டாடும் போது நீங்களாம் போய் பார்க்கணும்ல. ஸோ அட்லீஸ்ட் இந்த எபிசோட் வந்த பிறகு அது இன்னும் கொஞ்சம் பேர் நாளைக்கெல்லாம் போய் படம் பார்த்து அந்த படத்தை 2 படத்தையும் வெற்றி அடைய வைப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 படத்துக்குமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கேம் சேஞ்சர் இருக்குது சார். இப்போ வர வர அதனுடைய இது தாக்கம் கூடிட்டே இருக்குது. மேக்கிங்கு, அவரோட இன்டர்வியூஸு, சங்கர் சாரோட இன்டர்வியூ எல்லாம் பண்ணும்போது நிறைய லெவலில் அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. அந்த கான்செப்டாகவே நான் வந்து நேற்று தியேட்டரில் பார்த்துருந்தேன், அலங்கு பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் வந்து சார் அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ், பிரமாதமாக இருக்குது. சங்கர் சார் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கேம் சேஞ்சரில் ஏதோ ஒரு பெரிய கான்செப்டோட தான் வரப்போறாரு அப்படின்னு அந்த படம் எனக்கு காமிக்குது. விடாமுயற்சி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி, வந்து அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அது மாதிரி ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது அந்த டீசரில். பட் இந்த இது பொறுத்தவரையும் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு கேம் சேஞ்சருக்கும் வந்துருச்சு. கேம் சேஞ்சர் தெலுங்கு படவுல சேர்ந்து பல பேர் படம் பார்த்துட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் மேடையிலேயே இந்த படத்தை காமிச்சாங்க, பார்த்தேன் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதன் காரணமாக தான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இந்த படம் வந்து நிச்சயமாக அது இந்த படத்தினுடைய இன்டர்வல் பேங்க் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டாக இருக்கும் ராம் சரணுக்கு. அதே மாதிரி அவருக்கு நிச்சயமாக நேஷ்னல் அவார்டு வாங்கி தரும் அப்படின்னு புஷ்பா படத்தினுடைய இயக்குனரான சுகுமாரே ஒரு மேடையில் பேசியிருந்ததை பார்த்தேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிக்கல் முளைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை கேள்விப்பட்டீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியன் 2 திரைப்படத்தில் மிகப்பெரிய பொருளாதார நட்டம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துக்கு ஏற்பட்டது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்தியன் 3 திரைப்படம் உங்களுக்கு வர வேண்டியிருக்கு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா எங்கிட்ட வந்து ஒரு 1 இயர் முன்னாடி கமல்ஹாசன் பேசும்போதே இந்தியன் 2 டப்பிங்கில் இருக்கீங்களான்னு, எங்கே இருக்கீங்க சித்ரா, இந்தியன் 3 டப்பிங்கில் இருக்கேன், நான் இதையும் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அப்படி டப்பிங் முடிச்சிட்டா அப்படிங்கும்போது நாம் என்ன நினைப்போம், மொத்த படப்படி முடிஞ்சு படம் வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. நாம் என்ன நினச்சோன்னா இந்தியன் 2 ரிலீஸ் ஆன ஒரு 3 மாதத்தில் இந்த படம் வெளியாகிடும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது அப்போ. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இந்தியன் 2 நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெரிய வெற்றி படமாக அமையலை. இப்போ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் படப்பிடிப்பு நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியில் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த படத்தில் மிகப்பெரிய பாதிப்பு காரணமாக இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதை பற்றி சங்கர்கிட்ட கேட்டபோது அவர் வந்து ஒரு பாடல் காட்சியை நிச்சயமாக எடுத்து ஆகணும், அப்போ தான் இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாடல் காட்சி செலவு எவ்வளோ செலவு அப்படின்னு கேட்டபோது 60 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 60 கோடி ரூபா அந்த படத்தில் செலவழிக்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாராக இல்லை. இது தவிர அவங்க என்ன ஒரு நிபந்தனை வைக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் எடுத்த படம் இருக்குல்ல, இந்தியன் 2 எங்களால் பார்க்க முடியல வெளியீட்டுக்கு முன்னால், இந்த இந்தியன் 3 படம் என்ன இருக்குது, இன்னும் 60 கோடி ரூபாய் செலவழித்து பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன எடுத்திருக்கோம், என்ன ஜனங்களுக்கு காட்ட போகிறோம், நமக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சங்கரை கேட்டிருக்காங்க. சங்கர் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு படத்தை காட்ட மறுப்பதாக அவங்க தரப்புலேருந்து குற்றச்சாட்டு. இப்போ இது வந்து ஒரு பஞ்சாயத்து வரைக்கும் போய் 2-3 நாட்களுக்கு முன்னால் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாரும் கூடி பேசியிருக்காங்க. ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த அளவு நட்டம் வருது அப்படின்னா எப்படி அதை பொறுத்துக்கிறதுன்றது ஒரு சாராருடைய வாதம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, தயாரிப்பாளருக்கு படத்தை காட்ட மாட்டேன்றது என்னது,
இது எல்லாரும் ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா எந்த தயாரிப்பாளருக்கும் படத்தை காட்டுறது இப்போ நீங்களே உங்களுக்கே கூட யாருக்குரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காட்ட மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் படத்தினுடைய வெளியீட்டுக்கு 2 நாள் முன்னாடி தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தங்கலான் படத்தை பொறுத்து கிடச்சிது அப்படின்னு நீங்களே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. இல்லை படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்த்தேன். அப்புறம் நீங்கள் கரெக்ட் பாருங்கள். இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலை. ஒரு படத்தை சம்மந்தப்பட்ட ஆட்களை இந்த படத்தை பார்க்க முடியலன்னா அந்த படத்தில் எப்படி திருத்தம் சொல்ல முடியும்? ஏன்னா பல முன்னாடி சொல்லுவாங்க படத்தை வந்து ஒரு டேரக்டருடைய ஃபோட்டோலாம் போட்டு ஒரு போஸ்ட் விட்டுருந்துதான். அப்போ கிராமத்தில் ஒருத்தர் பார்த்தேன் அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி பார்க்கவே மாட்டாங்கன்னு கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்குற அளவுக்கு இன்றைக்கி சினிமா உலகம் இருக்குது. பார்த்தா தானே ஒரு படத்தை கரெக்ட் பண்ண முடியும், படமே காட்ட மாட்டாருன்னா. அதனால் முதல்ல சங்கர் வந்து இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு காட்டணும், அதுக்கப்புறம் தான் இதை பற்றி ஒரு முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் இந்த கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை திரையுரங்கு உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் சேர்ந்து எடுத்து அதை வந்து அந்த ப்ரொடியூசருக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. இந்த கேம் சேஞ்சர் படத்துடைய தமிழ்நாடு உரிமையை வாங்கியிருக்காங்கல்ல அவங்களுக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல். சார் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி அந்த படத்தை வந்து நிறைய ப்ரைஸ் கொடுத்துட்டு இங்கே எல்லாரும் சப் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிட்டாரு. அதாங்க அவருக்கு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே இந்த படத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் சார் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வெரி கான்ஃபிடென்ட் இது வந்து 100% படம் வெளியாகும் அப்படின்னு. இதுக்கு ஒரு சார் எப்பவுமே ஒரு 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 ஆர்குமெண்ட் வரும்போது ஒரு டிஸ்பியூட் வரும்போது சில சொல்யூஷன் வந்துடும். அந்த சொல்யூஷன் நோக்கி இது போயிடும். என்னன்னா இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, ஒன்று வந்து சங்கர் சார் நான் படம் காமிக்கிறேன்னு சொல்லுவார். அதில் வந்து எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. அவர் என்ன சொல்லுவார், டைம் கொடுங்க, இப்போ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கேம் சேஞ்சர் இருக்குது, கேம் சேஞ்சர்ன்ற ஒரு மாபெரும் வெற்றிக்கு பிறகு நான் உங்களுக்கு படம் காமிக்கிறேன் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னை நம்பணும், என்னோட படைப்பை நீங்கள் நம்பணும். அப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து பார்வை எப்படி இருக்குன்னா இந்தியன் 2 பார்வையிலேயே நான் பார்ப்பீங்க. இந்தியன் 2 வந்து ஒரு படம் ஓடலை அப்படின்ற நெகட்டிவிட்டியோட பார்க்குற பதில் நான் கேம் சேஞ்சர் ஒரு வெற்றிகரமான படத்தை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் இந்த படத்தை காமிக்கிறேன். அது ஒன்று சார். ரெண்டாவது அந்த படத்துடைய வெற்றிக்கு பின்னாடி பார்வை கொஞ்சம் மாற 100% நம்ம வந்து நம்பிக்கை வந்துடும்ல. இப்போது சார் நீங்கள் அந்த படத்தை வந்து அங்கே காமிச்சிருக்காரு, எல்லாம் தெலுங்குல நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துருக்காங்க, தில்ராஜ் சாரே பார்த்துருக்காரு. அப்போ தில்ராஜ் சார் காமிக்கும் போது ஏன் இந்தியன் 3 காமிக்க மாட்டார்? அதனால் அதில் எனக்கு வரி இல்லை. இப்போ அடுத்தது சார் நீங்கள் சொல்கிற 60 கோடி வந்து பாடலுக்கு இல்லை, 30 நாள் ஷூட்டிங் இருக்குது சார். எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா இன்னும் 30 நாள் ஷூட்டிங்கில் இந்த படம் முடியும். அதில் கொஞ்சம் டாக்கி என்ன நடந்ததுன்னா இந்த இந்தியன் 2னுடைய ஒரு ரெஸ்பான்சிபிள் நெகட்டிவாக வந்த பிறகு த ரீஒர்க்கிங் ஆன் த ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் சீன்ஸ் எடுக்கலாம், ஒரு சாங் எடுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 30 நாள் ஷூட்டிங் வரும்போது அதில் சாங்கும் மேஜராக ஒன்று இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு 60 கோடி ரூபாய் செலவு வரும். இதில் சம்பளங்கள் இருக்குது, நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்போ டோட்டலாக ஒரு 60 கோடி செலவு பண்ணால் தான் படம் முடியுன்ற ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் படத்தை முடிச்சு கொடுத்துட்றேன். 30 நாள் அப்படின்றது ஒரு நம்பர், அது 30 இருக்கலாம் 40 இருக்கலாம். இது பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த 30 நாளுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் படத்தை முடிச்சிடுறேன் தான் சங்கர் சார் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, படத்தை பார்க்குறோம் தேவையான்னு நாங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இதுவும் ரைட் தான், அதுவும் ரைட் தான். ப்ரொடியூசர் சைட்லையும் அவங்க சொல்கிறது ரைட்டு. சார் இப்போ எடுத்த வரையும் நீங்கள் 30 நாளில் எவ்வளோ டியூரேஷன் வரும்? மேக்ஸிமம் போனால் 30 நிமிஷம் வரலாம், 40 நிமிஷம் வரலாம். இப்போ ஏன்னா சங்கர் சார் எடுக்கிற பாணியில் வந்து நீங்கள் 30 நாள் எடுத்திங்கன்னா 60 நிமிஷம்லாம் வராது, 30 நிமிஷம் வந்தாலும் அதிகம். அப்போ என்ன சொல்லுவாங்க, சார் அந்த 30 நிமிஷம் இல்லாமல் மீதி படத்தை காமிச்சிருங்க, எங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரட்டும்னு சொல்லும்போது சங்கர் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ சார் நான் அடுத்ததாக இந்த படம் ரிலீஸ் பிறகு நான் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன், அதுவரை நீங்கள் இந்த பஞ்சாயத்தெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைங்க, நான் எப்படியும் படம் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். இவர் எங்கே அடுத்தடுத்து வேல்பாரி பண்ண போகிறாரு, அவருடைய இதில் வந்து பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு சார். இப்போ வேல்பாரிக்காக பெரிய லெவலில் பேனர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாம்பேலேருந்து 1500 கோடியில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர் இங்கே தான் இருக்க போகிறாரு, இங்கே தான் படம் எடுக்க போகிறாரு. அதனால் இந்த படத்துக்கு முன்னாடியே தீர்வு வரட்டணும் அப்படின்ற ஒரு பெரிய நெருக்கடி அவருக்கு வராதுன்ற தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் மட்டும் வாங்குவாங்க. எப்படி கமிட்மெண்ட் வாங்கினா, நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பிறகு கண்டிப்பாக எங்களுக்கு படத்தை போட்டு காமிங்க, அந்த 30 நாள் தேவையா, அதில் பட்ஜெட் தேவையா, இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணி கமல் சார்ட்ட பேசணும். ஏன்னா அவர் டேட் கொடுக்கணும், அதுக்கு தனியாக நம்ம சம்பளம்லாம் கொடுக்க போகிறது இல்லை. அப்போது எல்லாம் சேர்ந்து எல்லாருமே கரெக்டாக வந்ததுன்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும் சார். எனக்கு தெரிஞ்ச வரையும் அப்சல்யூட்லி கேம் சேஞ்சர் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் லைக்காக்கு தேவைப்படுற தீர்வும் கிடைக்கும் இது மூலமாக அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா ஒரு எல்லா அசோசியேஷனில் இருக்கிற பாடியும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது இல்லை, அந்த தீர்வும் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு கமிட்மெண்ட்டாக அவர் கொடுப்பாரு, அந்த கமிட்மெண்ட்டை அவர் ஆனர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது வந்து லைக்காக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே சமாதானமாக போயிடும். அவர் நல்ல விஷயமாக தான் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய படம் சார், கிட்டத்தட்ட 400 கோடியில் செலவில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இங்கே பெரிய ப்ரைஸ்க்கு விற்றுருக்காங்க தமிழ்நாடு தியேட்டருக்குள்ள. அவங்க ஆல்ரெடி பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ அதனால் எந்த பிரச்சனை இல்லாமல் அந்த படம் வெளியாகும். இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போய் கடைசி நேரத்தில் எல்லாம் சால்வ் ஆகி ஒரு நல்லபடியாக வரும் தான் எதிர்பார்க்குறேன். இந்த விஷயத்தை ஒட்டி சில விஷயத்தை வந்து நான் வந்து நம்ம நிகழ்ச்சிகளில் பலமுறை பேசியிருக்கேன். ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது அதில் முழு கவனத்தை செலுத்தி எப்படியாவது அந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டாடுறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும். அந்த படம் வெற்றி அடையலைன்னா எப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் அந்த படம் இண்டஸ்ட்ரியில் கொடுக்கும் அப்படின்னு பற்றி நான் பலமுறை பேசியிருக்கேன். அதாவது படம் வந்து
ஒர்க் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸோடு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களோட கான்டாக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பரபரப்பாக பேட்டி கொடுப்பாங்க. அந்த படத்தினுடைய தோல்விக்கு பிறகு அந்த கதாநாயகர் இவருடைய ஃபோனே எடுக்க மாட்டார். படம் வெற்றியாக இருந்தால் தானே சார் எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுவாங்க. சங்கருடைய இந்தியன் 2 படத்தை பார்க்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? ஏன் கேட்கலப்பா? சங்கர் மேலே இருந்த கான்ஃபிடென்ஸில் கேட்கல. ஆமாம். இப்போ அதே சங்கர் தானே, ஒரே தோல்வி எப்படி மாற்றுது பாருங்கள். அதை தான் அடிக்கடி சொல்கிறது. நீ ஒரு படம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் முழு மூச்சாக உழைச்சி அந்த படத்தை எப்படியாவது வெற்றி படமாக்கணும், எல்லாரும் உழைச்சாகணும். ஏன்னா இந்த படம் தான் உங்களுடைய அடுத்த படத்துக்கான அச்சாரம். ஆமாம். இது மிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அடுத்த படத்தை தான் உங்களுக்கு சிரமப்படும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரே படத்தின் தோல்வி காரணமாக 2-3 ஆண்டுகளாக ஒரு படம் கூட டைரக்ட் பண்ண முடியாமல் இருக்க இயக்குநர்கள் பல பேரை நம்மளால் பட்டியலிட முடியும். நிறைய பேர் நாகரிகம் கருதி அவங்களுடைய பேர் சொல்லக்கூடாது சார். நிறைய பேர், அதாவது பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர்கள்லாம் ஒரு தோல்வி மிகப்பெரிய தோல்வி முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது பிறகு எல்லாரும் வந்து ஒரு அந்த படம் கொடுத்ததே பெரிய நம்பிக்கையில தான். அந்த படம் தோல்வி அடையும் போது எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுது. இப்போ அவர் வந்து அடுத்த பிறகு யாருமே கன்சிடரேஷன் லிஸ்ட் வரல. சார் இந்த இடத்துல நீங்க மணிரத்னம் சார் பத்தி பேசணும். மணி சார் கடந்த இத்தனை வருஷமா அவர் ஓன் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாரு சார். மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் மணிரத்னமே ஒரு பிராண்டு சார். அதான் 2 விஷயம். ஒன்று, அவரே பிராண்டு. ஆமாம். அவருடைய படத்தில் நாம் நடிக்க வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு பல நட்சத்திரங்கள் இருக்காங்கன்றது இன்னொரு பக்கம். இது எல்லாத்துக்கும் மேலாக அவ்வளவு பெரிய இடத்திலிருந்தும் மணிரத்னம் எப்படி உழைக்கிறார், எப்படி பிளான்டாக படம் எடுக்கிறார் அப்படின்றது நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மணிரத்னத்தை கூப்பிட்டு ஒரு 10 நாள் கிளாஸ் நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரி உருப்படுறதுக்கு ஒரு வழின்னு நினைக்கிறேன். அதாவது அப்பேற்பட்ட பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 சார் 2 படத்தை சேர்த்து 140 நாளில் முடிச்சிருக்காரு. எத்தனை நட்சத்திரங்கள், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா, எவ்வளோ ப்ரீ ஒர்க்கு, அதாவது படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய முதல்ல ப்ரிப்பரேஷன் இருக்க எவ்வளோ பண்ணியிருந்தா இந்த படம் இந்த வேகமாக நடந்திருக்கும். இந்த நடுவில் இந்த கொரோனா சிக்கல்லாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருக்கும் அந்த படம். 144 நாள் படத்தை பிடிச்சிருக்காங்க சார் 2 பார்ட்டை. அதை விட சுகாசினி மேம் கிட்ட காமிச்சாங்க. நம்ம அன்றைக்கி டெய்லி கால் ஷீட் நான் பார்த்தேன். நான் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப கோரிக்கை வச்சேன், எனக்கு வந்து மேக்கிங் ஆஃப் பொன்னியின் செல்வன் வந்து புத்தகம் கொண்டு வாங்க, அதில் வந்து இந்த கால் ஷீட்லாம் போடுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், இந்த கால் ஷீட்டில் போட்டிருக்கு 4 AM ஜெயம் ரவி, அதில் போட்டிருக்கு சார் 4 AM ஜெயம் ரவி, கார்த்தி வந்து 5 AM இப்படி போட்டிருக்கு சார். எல்லாருக்கும் யார் ஃபஸ்ட்டு ஷார்ட் அப்பியர் ஆக போகிறாங்களோ அவங்க 4 AM ரிப்போர்ட் பண்ணோம், 5 AM வந்து கார்த்தி, அப்புறம் 6 AM வந்து விக்ரம் சார் அப்படின்னு போட்டு வரும் சார். அது பிறகு பிரபு சார்லாம் இவங்கெல்லாம் 7 மணிக்கு வந்தால் போகிறோம், எல்லாருக்கும் லிஸ்ட் போட்டிருக்கு சார். அது கரெக்டாக 7 மணிக்கு ஃபஸ்ட்டு டேக் சார். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 மணிக்கு வந்தார் பார்த்தீங்களா, அவருடைய டேக் போயிட்டே இருக்கும். யார் ஜெயம் ரவி சாருடைய டேக். முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, 4 AMக்கு வந்து கார்த்தியோ 4 AMக்கு வந்து ஜெயம் ரவியோ போனோன்னா மணிரத்னம் அங்கே எத்தனை மணிக்கு இருக்கணும்ன்ற பாருங்க. இந்த வயசில் 65-66 வயசுல சார். அதை விட சார் ஒரு டிசிப்ளின் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, முந்தின நாள் 8 o'clock எல்லாம் பேக்கப், 8 o'clock எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கி போடணும். காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கணும். அதாவது யார் 4 மணிக்கோ அவங்க 3 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு வந்துடுவாங்க. அடுத்தவங்க 4 மணி எழுந்துப்பாங்க, 5 மணிக்கு எழுந்துப்பாங்க. இப்படி எல்லாரும் சார் மெட்டிகுலஸ் பிளானிங்ல 144 நாள். நான் மேடம் கிட்ட சொன்னேன், மேடம் இது எப்போ பப்ளிஷ் பண்ண போறீங்க? அதாவது நீங்கள் உருவாக்குனது ஒரு காவியம் இல்லை, மேக்கிங்கே ஒரு காவியம். அதாவது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு காவியம். நீங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இது நடக்க மாட்டேங்குது சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி சினிமாவில் பல இயக்குனர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே புரியாத விஷயம் வந்து 250 நாள் 150 நாள். என்ன 150 நாள் எடுக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியாது. என்னன்னா 150 நாளுக்கான ஸ்கோப்பே இல்லை. மொத்தமே நம்ம படமே 150 நிமிஷம் சார். அப்போ ஒரு நாள் 1 நிமிஷம் தான் எடுப்பீங்களா? இல்லை, இதில் இப்போ கமல்ஹாசன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஒரு 100 நாள் காட்சி கொடுத்தா டெஃபினட்டாக 200 நாள் எடுப்பாங்க சித்ரா. ஒரு படத்துக்கு 60 நாள் 70 நாளுக்கு மேலே காட்சிட்டு இல்லைன்றதே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் சார். சல்மான் ஷாருக்கெல்லாம் அப்படி தான் சார். சல்மான் ஷாருக் எல்லாமே 60 நாள் 80 நாள் தான் காட்சிட்டு, 150 நாள் 200 நாள் கொடுக்க மாட்டாங்க. அது ஹோல் இந்தியா மார்க்கெட் உள்ள இந்தியா மார்க்கெட். அக்ஷய்குமார்லாம் சார் 50 நாள் கொடுக்க மாட்டாரு. இப்போ தனுஷ் அது வந்துட்டாரு தெரியுமா? தனுஷ் என்ன சொல்லிட்டாரு சார், 55 நாள் காட்சிட்டு எனக்கு இந்த சம்பளம், அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்க சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா. இப்போ எல்லாரும் ஃபியர்லயே முடிப்பீங்க. ஃபியர்ல என்னன்னா 55 நாள் தான் உங்களுக்கு காட்சிட்டு, ஏன்னா அடுத்த படத்துக்கு நான் போகணும் அப்படின்னு. சார் இந்த 55 நாள்ல அவர் வந்து படம் எடுத்து வெற்றிகரமா கொடுத்துட்டு வராருல்ல, அப்போ ஏன் எல்லா இயக்குநர்களும் நம்மளுக்கு இருக்கிறதே மினிமம் டியூரேஷன் தான் 50 நாள் 60 நாள் தான் இருக்கு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ள நான் 150 நிமிஷத்துல ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல சார், 2 நிமிஷம் ஒரு நாளைக்கு நம்ம கேட்குறது சார். 2 நிமிஷம் ஃபுட்டேஜ் தான் கேட்குறோம். 2 நிமிஷம் ஃபுட்டேஜ் கூட எடுக்க முடியாதுன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. திட்டமிடல். சார் ஒரு இது வந்து நான் என்னோட புத்தகத்தில் எழுதியிருந்தேன், கோகுலத்தில் சீதை படம் சார். அவர் சொன்னார், அகத்தியன் சார் என்கிட்ட சொன்னார், 72வது நாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சா 72வது நாள் படம் ரிலீஸ் ஆச்சா. நான் சொன்னேன் எப்படி சார் அப்படின்னு. 72வது நாள் படம் ரிலீஸ் ஆச்சா. எப்படி அப்படின்னா எவ்ரி டே ஷூட்டிங் போனோடனே அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க சார். ஒரே நாள் வந்து டே அண்ட் நைட். உங்களுக்கு தெரியல, கார்த்திக் சார் வந்து கார்த்திக்
கார்த்திக் சார் ஒரே நாள் ஃபுல்லாக அங்கே டப்பிங் தேட்டரில் உட்காந்து டப்பிங் பண்ணி முடிச்சிருக்காரு. படம் வந்து கரெக்டாக இது பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி 72வது நாள் படத்தை ரிலீஸே பண்ணிட்டாங்களா. முதல் நாள் ஷூட்டிங், 72வது நாள் படம் வந்திருக்கு. எப்படி சார் அது? அப்போது 72 நாளில் ஒரு படத்தை எடுத்து டப்பிங் பண்ணி, எடிட் பண்ணி, டப் பண்ணி, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி, சவுண்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் 72 நாள் தியேட்டரே கொண்டு வர முடியும். அந்த படம் கோகுலத்துக்கு இதே பெரிய வெற்றியும் அடையும். அப்போ ஏன் சார் எல்லாரும் பண்ண முடியாது? இப்போ பிளானிங் இருந்தால் எல்லாரும் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா இப்படிலாம் 72 நாளில் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்தில் கொண்டு வரலாம். ஆமாம், ஒரு படம் ஆரம்பித்த 6வது மாதம் படம் வந்துடும் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசருக்கு சார் வட்டி குறையும். அடுத்து நம்பிக்கை வரும். என் படம் வந்து கண்டிப்பாக நான் வந்து பயப்பட தேவையில்லை, எப்படி வரும்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே என்னென்னா அன்சர்டனிட்டி டு த கோர் சார். இங்கே வந்து முக்கால்வாசி இது வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி எல்லா பெரிய படங்களுக்கும் இருக்குது. எத்தனை நாள் முடியும் தெரியல, பல டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். 100 நாள்ன்றது ஈஸியாக கடந்துடும், 150 நாள், அப்புறம் 200 நாள். இப்போ வந்து சாதனை ஆயிடுச்சு. 200 நாள் ஷூட்டிங் பண்ணுறதுலாம் சாதனை ஆயிடுச்சு. இதெல்லாம் தவிர்க்கப்படணும். ஏன்னா சினிமாவுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லாத நம்பர் ஆஃப் டேஸ் நான் சொல்லுவேன். பிளானிங் மட்டும் இருந்ததுன்னா மணி சார் மாதிரி 140 நாளில் 2 எபிசோட் கூட எடுக்க முடியும், 2 பார்ட் கூட எடுக்க முடியும். அது அந்த அளவு கூட போவேனா, அந்த 140 நாளில் ஒரு பாட்டுக்கு அழகாக எடுத்தாலே போகிறோம். நம்மளுக்கு தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளான படம்னா அது இளையராஜாவுடைய பயோபிக். சார் எனக்கு என்னென்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து அது அந்த சூட்லேயே ஆரம்பிச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க சார், இப்போது நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், சந்திரபாபுனுடைய பயோபிக் எடுக்கணும்னு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த கதையில் சார் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.